நிறைய பேருக்கு வர்றது இந்த குளிர்காலத்தில் நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய தோல் வந்து வறட்சி அடைகிறது. ஸோ அந்த வறட்சி அடையும் பொழுது அங்கே வெடிப்பு உண்டாகிறது ரொம்ப காமனாக பார்க்கலாம். இதை ஏன் பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க? நம்முடைய சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடலில் பித்தம் அதிகமாகும் பொழுது கல்லீரலுடைய அந்த செயல்திறன் வந்து கம்மியாகும். ஸோ கல்லீரலுக்கும் பித்தத்துக்கும் நிறைய சம்பந்தம் வந்து உண்டு. ஸோ கல்லீரலில் பாதிப்பு வரும்பொழுதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அதனுடைய அறிகுறிகள் தெரியும்னா, நம்மளுடைய கண்களில் வந்து தெரியும், தோலில் வந்து தெரியும். அதில் முக்கியமாக இந்த கால் பாதத்தில் இருக்கக்கூடிய தோலில் வறட்சித்தன்மை அடைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாயிட்டிருக்குன்னு அர்த்தம். நம்ம கல்லீரலை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை 80% பாதிப்பு வந்த பிறகு தான் அதனுடைய அறிகுறிகளே வந்து நமக்கு என்சைம்ஸ் மூலமாக, அந்த லிவர் என்சைம்ஸ் மூலமாக, இல்லை வந்து லிவர் ஸ்கேனில் வந்து நமக்கு தெரியும். பட் அதற்கு முன்னாடியே கால் பாதம் வறட்சி உண்டாகுது அப்படின்னாலே நம்ம உடம்புல பித்தத்தினுடைய அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது, அதிகமான அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறது, டாக்டரோட அனுமதி இல்லாமல் பெயின் கில்லர்ஸோ இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸோ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காரணங்களால் நம்ம கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிட்டே வருதுன்னா கால் பாதங்கள் வந்து வறட்சி அடைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணீர் வந்து கம்மியாக கொடுக்கறது, இல்லை ரொம்ப நேரம் நின்னபடியே வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை, உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறது, இந்த காரணத்தினாலேயும் நம்மளுடைய கால் பாதங்களில் வறட்சி வந்து உண்டாகும். ஸோ இந்த மாதிரி வறட்சி உண்டாகுது அப்படின்னா கால் பாதங்களில் வந்து வெடிப்பு உண்டாகும். அதற்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம்? காலையில் வெறும் வயிற்றுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் வந்து எடுத்துக்கலாம். இந்த நெய் அப்படிங்கிறது பித்தத்தையும் வந்து குறைக்கும், கல்லீரலோட செயல்திறனையும் வந்து அதிகப்படுத்தும். அட் த சேம் டைம் நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய வறட்சியும் வந்து குறைக்கும். ஏன்னா பாத வறட்சி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே என்ன ஆயின்மெண்ட் போடலாம் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ அதற்காக காலையில் வெறும் வயிற்றுல 1 டீஸ்பூன் அளவு உருக்கின நெய் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்த பிறகு ஒரு 2 டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கணும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.